இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற சைட் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும் போதே ஒரு நல்ல ப்ராஃபிட்ல நீங்க வாங்கலாம். உங்களுக்கு சத்தி ரோடு, அவினாசி ரோடு இதெல்லாம் சேச்சுரேஷன் ஆயிருச்சு. அங்க போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்காக நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியால கொடுத்தாதான் உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். பிளஸ் திருப்பி ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும். லோ பட்ஜெட்ல வாங்கினாதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாவும் இருக்கும். சைட் வந்து லான்ச்சிங் வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி 15 நம்ம லான்ச் பண்றோங்க. ப்ரீ புக்கிங் ஆஃப் கொடுத்துட்டு இருக்கோம். ரோட் ஃபேசிங் சைட் தான் அது. நம்ம ஓகே பஸ் ரூட் சைட்டு கொடம் காந்திபுரம் எல்லா இடத்துலயும் பஸ் இருக்கு. ஐகானிக் சிட்டின்னு கேட்டாலே இறக்கி விடுவாங்க. மொத்தமா வந்து பார்த்தோம்னா ஒரு 19 ஏக்கருங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு இதா பிரிச்சிருக்கோம். ஒரு 400 சைட் உள்ளுக்குள்ள வருது. அமெனிட்டிஸ்னு வந்து பார்த்தோம்னா சைட் சுத்தி 19 ஏக்கர் ஃபுல்லி காமன் பண்ணிருக்கும். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. ரோடெல்லாம் வந்து பார்த்தோம்னா 33 ரோடு 30 ரோடு வித் டிரைனேஜுங்க. 3 செட்டப்பா பார்க் ஏரியா கொடுத்துறாங்க உள்ள. அது போக ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்துறோம். பிளஸ் அத்திக்கடை வாட்டர் கனெக்ஷன் உள்ளுக்குள்ள கொடுத்துரும். இவ்வளோ அமெனிட்டிஸ்மே டெவலப் பண்ணிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவா வேற இருக்கு. அது இல்லாம நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த லொகேஷன் தான் வருது. ஐடி ஜோன்ஸ் இந்த பக்கம் வருது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமே நம்ம ஒண்டி புதூர் திருச்சி ரோட்ல தான் நம்ம வருது. பரவலிலே வந்து பார்த்தோம்னா அனுராகா மந்திர் இருக்கு. காலேஜ்னா உங்களுக்கு ஆர்விஎஸ் இருக்குங்க, கேஎம்சிஹெச் இருக்கு. ஓகே 10,000 இருந்தா போதுங்க. நீங்க புக்கிங் பண்ண உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வீடா வேணும்னா ஒரு 5 lakhs இருந்தா போதுங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3.5 சென்ட்ல இருந்து தான் வருதுங்க. லேண்டுக்கு லோன் பண்ணலாங்க. 70% லேண்டுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். கையில ஒரு 3 lakhs இருந்தா போதுங்க. 15ஆம் தேதி ஃபேமிலியோட விசிட் பண்ணி வந்து பாக்குறவங்களுக்கு விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு சைட் ஓகேனா புக்கிங் பண்றவங்களுக்கு ஸ்பாட்லயே 5 கிராம் வெள்ளி கை நம்ம ஆஃபர் பண்ணி ஆல் ஓவர் கோயம்புத்தூரே இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. அதுவும் லேண்டு இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயத்துல இந்த திருச்சி ரோட் பேஸ் பண்ணி ஒரு பெரிய டிமாண்டே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற சைட் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும் போதே ஒரு நல்ல ப்ராஃபிட்ல நீங்க வாங்கலாம். அப்படியான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஒரு புது சைட்டுங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 19 ஏக்கர்ல பெரிய லேஅவுட் கேட்டட் கம்யூனிட்டி, சூலூருக்கே பெரிய ஐகான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஐகானிக் சிட்டி தான் இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்கும் போதே உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து சைட் வந்து லான்ச்சிங் வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி 15 நம்ம லான்ச் பண்றோங்க. ப்ரீ புக்கிங் ஆஃபரா 620 கொடுத்துட்டு இருக்காங்க. சென்ட் 6,20,000 கொடுத்துட்டு இருக்கோம். அதே 16ஆம் தேதியில இருந்து பார்த்தோம்னா சென்ட் 6,50,000 பண்ண போறாங்க. ஓகேங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், இதுல ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு சைட் போடுறோன்னா ஒரு அப்ரிசியேஷனுக்காகவும் ஒரு லாபத்துக்காகவும் தான் நம்ம வாங்க போறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்றப்பவே உங்களுக்கு அஷ்யோர்டா சென்ட்டுக்கு ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு 3 சென்ட் வாங்கினாலும் அது ஒரு நல்ல ப்ராஃபிட் தானேங்க. வாங்கும் போதே ஹாப்பியா சந்தோஷமா வாங்கலாம். ஸோ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா சென்ட் 6,20,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இது ரொம்ப பெரிய ஏரியாவா தெரியுது ஓவராலா பாக்குறப்ப. இது எவ்வளோ ஏக்கர்ல கிரியேட் பண்ணி? மொத்தமா வந்து பார்த்தோம்னா ஒரு 19 ஏக்கருங்க. ஓகே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு இதா பிரிச்சிருக்கோம். ஒரு 400 சைட் உள்ளுக்குள்ள வருதுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஃபேமிலி இங்க கூடி இருக்கலாம். இப்போ பெரிய கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. ஏன்னா அவ்வளோ அமெனிட்டிஸ்மே டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவா வேற இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படின்னா எப்படி சொல்லுங்க? லொகேஷன் வந்து பார்த்தோம்னா சூலூர் அப்பநாயக்கம்பட்டிங்க. ரோட் ஃபேசிங் சைட் தான் அது. நம்ம ஓகே பஸ் ரூட் சைட்டு. நீங்க சூலூர் உக்கடம் காந்திபுரம் எல்லா இடத்துலயும் பஸ் இருக்கு. ஏரி சூலூர்ல வந்து அப்பநாயக்கம்பட்டில இருந்து ஐகானிக் சிட்டின்னு கேட்டாலே இறக்கி விடுவாங்க. ஓகே சூப்பருங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பே இருக்குது, பக்கத்துலேயே ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா முக்கியமாக. ஏன்னா இன்றைக்கி சூலூர் மெயினில் போய் நம்ம ஒரு சென்ட் வாங்கினாலும் குறைஞ்சது ஒரு 12 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் அப்பநாயக்கம்பட்டி அங்கேருந்து ரொம்ப தூரம் கிடையாது. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம தாராளமாக ரீச் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ் தான். பட் சேம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ சைட்டுக்குள்ளே நம்ம பண்ணியிருக்கிற அம்யூனிட்டிஸ்னால் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ்னு வந்து பார்த்தோம்னா சைட்டு சுற்றி 19 ஏக்கர் ஃபுல்லி காமன் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. ரோடு வந்து பார்த்தோம்னா 33 ரோடு 30 ரோடு வித் டிரைனேஜுங்க. 3 செட்டப்பா பார்க் ஏரியா கொடுத்துறாங்க உள்ளுக்குள்ள. சில்ட்ரன்ஸுக்கு தனியாக கொடுத்துறோம், அடல்ட்டுக்கு தனியாக கொடுத்துறோம். டர்ஃப் மல்டி ஸ்போர்ட்ஸோட வந்துருதுங்க. பிளஸ் ட்ரீஸுக்கு தனியாக பிளான்டேஷன் பண்ணி வாக்கிங் ட்ராக் பண்ணி சிட் அவுட் ஏரியாவோட கொடுத்துட்றாங்க. அது போக ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்துறோம். பிளஸ் அத்திக்கடை வாட்டர் கனெக்ஷன் உள்ளுக்குள்ள கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ பேசிக் நீட் வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு, ட்ரீ பிளான்டேஷன்ஸ், காம்பவுண்டு, செக்யூரிட்டி. ஸோ என்னென்னலாம் வேணும். இப்போ உடனே நான் வீடு கட்டினேன் குடியிருக்கணும் அப்படின்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன வேணுமோ எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாதுங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவ்வளோ சூப்பராக டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதையும் தவிர இப்போ சரௌண்டிங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஏரியா வந்து நான் சரௌண்டிங்ஸ் எதுக்காக கேட்குறேன்னா, நீங்கள் அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க, நான் வீடு கட்டால் குடி வரலாம். பட் அதையும் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப எனக்கு பக்கத்தில் கடைக்கெல்லாம் போனால் எவ்வளோ தூரம் போகணும், ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது அதை பொறுத்து தான். ஏன்னா நீங்களே ஒரு பர்டிகுலர் மார்ஜின் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க வாங்குற இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி. அதையும் தாண்டி ஏரியாவோட டெவலப்மெண்ட்டும் வேணும்ல. அப்படி பார்க்குறப்போ இந்த ஏரியா எந்த மாதிரி ஏரியா?
மேடம் இதெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற ஏரியா தாங்க. என்னன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு சத்தி ரோடு, அவினாசி ரோடு இதெல்லாம் சேச்சுரேஷன் ஆயிருச்சு. அங்கே போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் கொடுத்தா தான் உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் திருப்பி ரிட்டர்ன்ஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ரேட்டு மட்டும் கபகபன்னு ஏறி இருக்கும் கோயம்புத்தூரில். ஒரு சூலூர் லொகேஷன் தான் இப்போதைக்கு பெரிய லேண்ட்ஸ்கேப்பான ஏரியா. அந்த லொகேஷன் தான் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த லொகேஷன் தான் வருது. ஐடி ஜோன்ஸ் இந்த பக்கம் தான் வருது. ஏங்க இந்தியன் டீமோட கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமே நம்ம ஒண்டி புது திருச்சி ரோட்டில் தானே நம்ம வருது. நிறைய அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ பிரதர் சொன்னப்போ சக்தி ரோடு, அவினாஷி ரோடு அதெல்லாம் விட இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய என்னென்னா இப்போ தான் வந்து கரண்ட்லி டெவலப்பிங் கண்டிஷன். ஏன்னா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறதுங்கிறது கஷ்டம். இல்லை டெவலப்மெண்ட்டே இல்லைனாலும் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியாமல் முழிக்கணும். பட் கரண்ட்லி கரெக்டாக டெவலப்மெண்ட் கண்டிஷனில் இருக்குது, டெவலப்பிங் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஆக ஆக உங்களோட ப்ராஃபிட்டும் வந்து நல்ல மேசிவான ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரியான இடம். ஸோ சரௌண்டிங்ஸும் ஓகே. அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் எப்படி சார்? மேடம் வர வழியிலே வந்து பார்த்தோம்னா அனுராகா மந்திர் இருக்குங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க, வெஸ்ட் பார்க் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. காலேஜ்னா உங்களுக்கு ஆர்விஎஸ் இருக்குங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டென்டல் இருக்குங்க. அதே ஹாஸ்பிட்டல் நியர்பைல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூலூர்ல வந்து கேஎம்சிஹெச் இருக்கு. ஓகே. இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா சூலூர் அப்படிங்கிறப்போ நீங்கள் எதையுமே தேடி வெளியில் போக வேண்டியது இல்லைங்க. கோயம்புத்தூரில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி ரோட்டில் சூலூராக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 19 ஏக்கர் ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இப்போ பேசிக் நம்ம எவ்வளோ முன்பணம் வச்சுருக்கணும், நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க வீடு கட்டுறதுக்கு? மேடம் நாங்கள் வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு 30 வீடுகள் பிளான் பண்ணியிருக்கோம், ரெடி டு பில்டாவே. ஓகே. உங்கள் வீடாக வேணும்னா ஒரு 5 lakhs இருந்தால் போதுங்க. ரிமைனிங் வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்து வீடு பண்ணி கொடுத்துடலாம். 42 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வீடு. எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3.5 சென்ட்லேருந்து தான் வருதுங்க. ஓகே சூப்பருங்க. 3.5 சென்ட் இடத்துல 2 BHK 42 lakhsலேயே பண்ணி கொடுக்குறாங்க. அதே இப்போ வந்து இடமா வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஏன்னா இது கரெக்டான டைம் அப்படிங்கிறதுனாங்க நாங்கள் லோனை என்ன போட்டு கூட வாங்கிக்கிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ லேண்டுக்கும் லோன் பண்ணிக்கலாம். லேண்டுக்கு லோன் பண்ணலாங்க. 70% லேண்டுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். கையில் ஒரு 3 lakhs இருந்தால் போதுங்க. ரிமைனிங் பேமெண்ட் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அப்புறம் என்னங்க, நல்ல சரௌண்டிங்ஸ், பெஸ்ட்டான அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல ஒரு எஜுகேஷனல் ஹப்பு, பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக அப்படி மூவ் ஆகி ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. வீடுமே 42 லட்ச ரூபாயே பண்ணுறாங்க. அதுவும் 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம யோசிக்காமல் இங்கே தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் ஓப்பனிங்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருப்பீங்க, அப்படியே சொல்லுங்கள், என்ன ஆஃபர் வச்சுருக்கீங்க? மேடம் நம்ம 15ஆம் தேதி ஃபேமிலியோட விசிட் பண்ணி வந்து பார்க்குறவங்களுக்கு, விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைட் ஓகேன்னா புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்லேயே 5 கிராம் வெள்ளி காயின் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அது அப்படியே புக்கிங் அமௌண்ட்டும் புக்கிங் அமௌண்ட் வேறு 10,000 இருந்தால் போதுங்க. நீங்கள் புக்கிங் பண்ண உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 10,000 இருந்தால் நீங்கள் புக்கிங் பண்ணோடனே உங்களுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவோம். கையிலேயே லீகல் செட் கொடுத்துருவோம். நீங்கள் 100% இல்லை 200% நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நம்ம கரியருக்கு மூவ் பண்ணலாங்க. ஓகேங்க. இது எதுக்காக நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, எப்படியும் நீங்கள் வருவீங்க, எல்லோரும் மோஸ்ட்லி உங்களுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து நல்ல ப்ரைம் பிளாட்ஸாக வேணும், கார்னர் பிளாட் வேணும், கிழக்கு வடக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லான்ச்சிங்கே இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் மார்னிங்லேருந்து நிறைய சைட் விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கையில் ஒரு 10,000 லான்ச்சிங் அன்னைக்கு February 15th அன்னைக்கு லான்ச்சிங்க. வந்துருங்க, உடனே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு லான்ச்சிங் அன்னைக்கே புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக 5 கிராம்ஸில் சில்வர் காயினும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரதரோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். அதுக்கு கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.